ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்னு சொல்றார். இந்த வாக்கு தத்தமானது இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்தது. இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா அது நெகிழப்பட்ட தேசம், கைவிடப்பட்ட ஒரு சூழல், பலராலே மிதிக்கப்பட்ட ஒரு சூழல். ஆனா தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய மகிழ்ச்சியா உன்னை மாத்திடுவேன் அப்படின்றார். ஒருவேளை நீங்க இப்படி உணரலாம், இன்னைக்கு நான் நசுக்கப்பட்டவளாய், நான் தள்ளப்பட்டவளாய், நான் நிராகரிக்கப்பட்டவனா நான் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு நீங்க கண்ணீரோடு கூட அவரை பார்க்கலாம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்த வசனம், ஆசீர்வாதத்தின் வசனம் உங்களை நோக்கி வருது. நான் உன்னை நித்திய மகிழ்ச்சியா வைப்பேன், எல்லாருக்கும் முன்பதாக எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, நான் உன்னுடைய தலையை உயர்த்துவேன்னு சொல்றார். ஆகவே இந்த நிலை நம்முடைய பெர்மனண்டா இப்படியே இருக்க மாட்டோம். தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களை உயர்த்துகிறதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.